ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையாக நான் வந்து மட்டன் வந்து மண்சட்டியில் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம நெய் போட்டு தான் பண்ண போகிறோம். மண்சட்டியில் செய்த ஆட்டுக்கறி நெய் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு மிக்ஸி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுடர் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10 மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. 1/2 கிலோக்கு ஏற்ற இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 1/2 கிலோ மட்டனும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். நான் குக்கரில் எதுவும் பண்ணல. இப்போ நெய் போட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து நிறைய நெய் போட்டு பண்ணுறது தான். அதனால நான் இன்னைக்கு வந்து நெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். நெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம குக்கரில் பண்ணதுனால கொஞ்சம் வந்து இந்த மட்டன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது குக்கரில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும் மண்சட்டியில். நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எண்ணெய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். அவ்வளோதான். நல்லா சுருள வதக்கிக்கோங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியும் அதில் போட்டுக்கலாம். உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வைக்காதனால சட்டியில் வைக்கிறதுனால நீங்கள் இடையில இடையில
கிண்டி விட்டுக்கோங்க. இது எப்படியும் செய்யறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும். அதனால நீங்கள் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கான தண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இடையில நான் கிண்டி விட்டுக்கிட்டேன். நீங்களும் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக கறி நல்லா வெந்துடுச்சு. இப்படி மண்சட்டியில் பண்ணும்போது இல்லை சாதா பாத்திரத்தில் பண்ணால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கறி வாங்கி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக கறி வாங்கி பண்ணுங்கள். சீக்கிரமாகவும் கறி வெந்துடும். நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலன்னா வேண்டாம். நெய் வாசனை பிடிக்கும்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்கு. காரம் உப்பு எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலன்னா காரம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மணக்க ஆட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் மண் சட்டியில் செய்த ஆட்டுக்கறி நெய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொட்டிக்கு, சுட சுட சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மண் சட்டி இல்லைன்னா சாதா சட்டியில் செஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மண் சட்டியில் செய்யும்போது இது டேஸ்ட்டே சுவையும் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.